ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான நாளுக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை ஒரு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? யாக்கோபே அப்படின்றார், இஸ்ரவேலே அப்படின்றார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு என்கிறவன் பழைய வாழ்க்கை, இஸ்ரவேல் என்பது புதிய வாழ்க்கை. யாக்கோபு என்பது பழைய காரியம், இஸ்ரவேல் என்பது புதிய காரியம். என் தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் தான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நான் தான் என்னுடைய பிள்ளைய மாற்றினேன், நான் தான் உன்னை, நீ என் தாசன் என்று உன்னை அழைத்திருக்கிறேன். நீ ஒரு நாளும் பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், நான் கூடவே இருப்பேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உலகம் மறந்துடலாம், தகப்பன் மறந்துடலாம், தாய் மறந்துடலாம், கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம். அவர் சொல்றார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மளை மறக்காம நினைவு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் இன்றைக்கு சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒரு நாளும் நீர் எங்களை மறக்கிறதில்லை, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகிறதில்லை. அந்த வாக்குத்தத்தம், அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கையிலே இறங்கி வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.